தொடர்ந்து அதிமுகவில் இருக்கிறவங்க திமுக செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இது பல்வேறு விமர்சனங்கள் வருது. அதிமுக இருந்து நல்லா வேலை செஞ்சுட்டு திமுக ஏற்கனவே சரியா வேலை செய்யாதனால அங்கிருந்து ஆட்கள் இருக்கிறாங்க. அதிமுகவில் இருப்பவர்கள் திமுகவில் இணைந்து வருவது குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் ரகுபதி பதிலளித்துள்ளார். வந்திருக்கிறோம், ஒவ்வொரு வாக்காளரையும் சந்தித்து விட்டு வந்திருக்கிறோம். ஒரு முறைக்கு 2 முறை சந்தித்திருக்கிறோம். தொடர்ந்து அதிமுகவில் இருக்கிறவங்க திமுக செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இது பல்வேறு விமர்சனங்கள் வருது. அதிமுக இருந்து நல்லா வேலை செஞ்சுட்டு திமுக ஏற்கனவே சரியா வேலை செய்யாதனால அங்கிருந்து ஆட்கள் இருக்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்றவர்கள் மிகச் சிறப்பாக பணியாற்றக்கூடியவர்கள் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமைக்கு நன்றாக தெரியும். அவர்கள் என்றைக்குமே வந்தாரை வரவேற்கின்றவர்கள், அவர்களையும் வாழ வைக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் உள்ளவர்கள்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறார்களே தவிர அவர்களை எல்லாம் வெறுத்து ஒதுக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்திலே இங்கே கிடையாது. எங்களை பொறுத்த வரைக்கும் யார் வந்தாலும் அவர்களுடைய தகுதிக்கேற்பத்தான் எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள், எங்கள் கட்சி தலைவர் அவர்கள் எந்த முடிவையும் எடுப்பார், எந்த பதவியும் கொடுப்பார். தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைஞ்சாதான் சட்ட ஒழுங்கை உறுதி செய்ய முடியும் அப்படின்னு பிரதமர் மோடி சொல்றாரு. அதே நேரத்தில் ஊழல் குற்றச்சாட்டு கடுமையா வைக்கிறாரு. மதுபானத்துல மட்டுமே 40 லட்சம் கோடி ரூபாய் ஊழல் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. ஊழல் போறதுல அமைச்சர்களுக்குள்ள போட்டி இருக்கு அப்படின்னு விமர்சனம் பண்ணிட்டு போயிருக்காரு. அதாவது மதுபான ஊழல்னு சொல்லி டெல்லியில போட்டு அங்க ஆம் ஆத்மி கட்சியையே அந்த ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளாக்கி தேர்தலிலேயே ரொம்ப கஷ்டப்பட வச்சாங்க. அதாவது இன்றைக்கு ஆட்சி அதிகாரம் தங்களுடைய கையிலே இருக்கிறது என்பதற்காக செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.